வனுசல்லி அலா ரசூலில் கரீம் அம்மாபாத். அன்பான ஜமாத்தார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையால் ஃபஜ்ருடைய தொழுகையை இமாம் ஜமாஅத்தோடு தொழுதுவிட்டு குர்ஆனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. ஆமீன். ரப்புல் ஆலமீன் பரக்கத்தும் ரஹ்மத்தும் நிறைந்த நாளாக கெட்ட முடிவுகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் ஷைத்தான்கள் ஜின்கள் பொறாமைக்காரர்களுடைய தீங்குகளை விட்டும் உலகத்தின் ஆபத்துகளை விட்டும் பாதுகாப்பு பெற்ற நாளாக அல்லாஹ் இந்த நாளை நமக்கு அமைத்து தருவானாக. ஆமீன். சங்கையானவர்களே, தொழுகையில் யார் பொடுபோக்காக இருப்பார்களோ அவர்களுக்கும், ஏழைகளுக்கு உணவு கொடுப்பதின் மீது தூண்டாமல் இருப்பார்களே அவர்களுக்கும், அனாதைகளை கண்டால் விரட்டுவார்களே அவர்களுக்கும் வயல் என்கிற நரகம் உண்டாகட்டும். அதே போன்று பிறர் பார்க்க தொழ வேண்டும் என்று நினைத்து யார் அமல் செய்வார்களோ அவர்களுக்கும் வயல் என்கிற நரகம் இருக்கிறது என்று அராய்த்தல்லதி சூறாவிலே அல்லாஹ் சொன்னதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம், கேட்டு வருகிறோம். அந்த சூறாவில் கடைசியாக ஒரு ஆயத் வயம்னஊனல் மாஊன் என்று ஒரு ஆயத் இருக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், உலகத்தினுடைய அற்ப பொருட்களை தர்மம் கொடுப்பதை விட்டும் தங்களுக்கு தடுத்து வைத்திருப்பார்கள். என்ன செய்ய மாட்டாங்க? அவங்க தர்மம் கொடுக்க மாட்டாங்க. தர்ம சிந்தனை என்பது அவர்களுக்கு இருக்காது. இப்போ வயல் என்கிற நரகம் இவர்களுக்கும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். முதலாவது, யார் அடுத்தவர் தொழுகையில் பொடுபோக்காக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நரகம், அனாதைகளை விரட்டுபவர்களுக்கு நரகம், அதே போன்று ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதின் மீது தூண்டுதலாக இல்லாமல் இருப்பவர்களுக்கு அந்த நரகம், பிறர் பார்க்க எவர் தொழுவாரோ அவர்களுக்கு இந்த நரகம், கடைசியாக தர்மம் கொடுக்காமல் இருப்பவர்களுக்கும், நல்ல தொழுவர், நல்ல குர்ஆன் ஓதுவார், நல்ல திக்ர் செய்வார், அல்லாஹ்விடத்தில் நிறைய ரிஸ்கை கேட்டு கேட்டு பெற்றிருக்கிறார், ஆனால் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ மறுக்கிறார் என்றால் இவருக்கும் தொழுது எந்த பிரயோஜனமும் கிடையாது, மற்ற திக்ரு செஞ்சு என்ன பிரயோஜனமும் கிடையாது, வருஷம் ஹஜ்ஜு செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் சொல்லிட்டானே, வயல் என்கிற நரகம் மிக கொடூரமான நரகம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நரகத்தில் பல படித்தரங்கள் இருக்கிறது. எல்லா நரகமும் அல்லாஹ்விடத்திலே இந்த வயலை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்து விடு என்று மற்ற நரகங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்கும் என்றால் இது எவ்வளவு மோசமான வேதனைகளும் கடுமையாக இருக்கிற நரகமாக இது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த ரிஸ்க் இது நம்ம சம்பாதிச்சது அல்ல. நம்ம ஒரு வீடு வச்சுருந்தாலும் சரி, 2 வீடு வச்சுருந்தாலும் சரி, பேங்க் பேலன்ஸில் பல லட்சம் போட்டாலும் சரி, எதுவுமே நம்ம சம்பாதித்தது அல்ல. என்னைக்கு நான் சம்பாதிச்சது என்ற வார்த்தை வந்துச்சோ அப்போ அல்லாஹ் போயிடுவான். அல்லாஹ் நம்மள்கிட்ட இருக்க மாட்டான். அவனுடைய ரஹ்மத்து போயிடும், அவனுடைய பரக்கத்து போயிடும். அல்லாஹ் கொடுத்தது அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஸ்க் என்று சொல்லி பழகினால் அல்லாஹ் இன்னும் அதிகமாக கொடுப்பான். அதைத்தான் குர்ஆனில் முதல் சொல்கிறான், அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِّلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَيُقِيمُونَ الصَّلَاةَ وَمِمَّا رَزَقْنَاهُمْ يُنْفِقُونَ நாம் அவர்களுக்கு எதை ரிஸ்க்காக கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார்கள், தானம் கொடுப்பாங்க, தர்மம் கொடுப்பாங்க என்று அல்லாஹ் முதலாவது ஜுஸுலையே ரிஸ்க்கை பற்றியும் தர்மம் கொடுக்கறத பற்றியும், இப்படி தர்மம் கொடுப்பவர்கள் முத்தகீன்கள் என்றும் அல்லாஹ் பக்கத்திலேயே பதிவு செய்கிறான். இப்போ தர்மம் இல்லாமல் ஒரு மூமினுடைய வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? கழியக்கூடாது. ரொம்ப ஃபாத்திமா அம்மாலாம் இருக்க காசு இல்லாட்டாலும் கூட சாப்பாடு கொடுப்பாங்க. தான்கிட்ட சாப்பாடு கொடுக்கறதுக்கு சாப்பாடு இல்லாட்டா கூட தான் அத்தா வீட்டில் போய், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் போய் ஏதாவது ஒரு 2 பேரிச்சம்பளமாவது எடுத்துகிட்டு வந்து
உதவின்னு கேட்டு வந்தவங்கள்ட்ட கொடுக்கக்கூடிய பழக்கம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்துல இருந்தது. ஒரு தடவை ஆயிஷா அம்மாவுடைய வீட்டில் ரசூல்லா இருக்கும்போது திடீர்னு ஒரு சத்தம், மதீனால வீட்டுக்கு வெளியே ஒரே கூச்சல் போடுவது போன்று ஒரு சத்தம். இப்போ ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இது என்ன வெளியே சத்தமாக கேட்குது, என்னன்னு பாருங்களேன். இப்போ ரசூல்லா உள்ளேருந்தே சொல்கிறாங்க, பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் ஷாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்கு சென்றார். வியாபாரத்தை முடிச்சுட்டு திரும்ப வர்றார். அவர் கொண்டு வர்ற ஒட்டகங்களுடைய சப்தம், அவர் கொண்டு வர்ற ஒட்டகங்களுடைய சப்தம்தான் பெரிய கூச்சல் போல இறைச்சல் போல தெரிகிறது என்று சொல்லிவிட்டு, நான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ்வை பார்க்க செல்கிறேன் என்று ஆயிஷா அம்மாட்ட சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் வெளியே வந்தாங்க. எத்தனை ஒட்டகம் தெரியுமா? 500 ஒட்டகம். இன்றைக்கி அம்பானி அதானிலாம் தோற்றுருவாங்க. ஆமாம், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் மிகப்பெரிய செல்வந்தர், மிகப்பெரிய பணக்காரர். இன்றைக்கு உலகத்தில் யாரெல்லாம் பணக்காரர் நம்பர் 1 லிஸ்ட்டில் இருக்காங்களோ எல்லாம் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ்வுடைய சொத்தில் 1% கூட இருக்காது. அந்த அளவு பெரிய பணக்காரர், செல்வந்தர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ். 500 ஒட்டகம், 500 ஒட்டகத்திலும் வியாபார பொருட்கள், உணவு தானியங்கள் எல்லாம் இருக்கிறது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை ஜாமான் எல்லாம் இருக்குது. இப்போ வேற ரசூல்லா வந்தாங்க, ரசூல்லாட்ட வந்தாங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ். அந்த ரசூல்லா சொன்னாங்க, யா அப்துர் ரஹ்மான், வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தானா? அல்ஹம்துலில்லாஹ். அப்படி என்றால் அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்ததற்காக நீ கொஞ்சம் தர்மம் செய். இதைத்தான் சொன்னாங்க ரசூல்லா. அல்லாஹ் உனக்கு வியாபாரத்தில் பரக்கத் செஞ்சுருக்கான் இல்லையா, கொஞ்சம் தர்மம் செய், ரொம்ப வேண்டாம், உன்னால் முடிஞ்சது தர்மம் செய்ப்பா. இல்லாதவர்கள் இந்த மதீனாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அன்சாரி தோழர்கள் இருக்கிறாங்க, முஹாஜிர் தோழர்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் கொடுங்க, தர்மம் கொடுங்க. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? 500 ஒட்டகத்தையும் தர்மம் செஞ்சாங்க. வெறும் ஒட்டகத்தை மட்டும் இல்லை, ஒட்டகத்து மேலே இருந்த எல்லா தானியங்கள், கோதுமைகள், இறைச்சிகள், ஒட்டகம் மூலமாக ஒட்டகம் உள்பட எல்லாவற்றையும் 500 ஒட்டகத்தையும் அப்படியே தர்மம் கொடுத்தாங்களே. இன்றைக்கி 500 ரூபா கொடுக்கறதுக்கு நம்ம யோசிக்கிறோம். நம்ம சொந்த பந்தம்தான், அவன் மகளுக்கு கல்யாணம், சிரமப்படுறான்னு தெரியும். நம்ம அண்ணன் பொண்டாட்டியாக இருக்கலாம், அல்லது வேறு வழியில் ஏதாவது ஒரு சொந்தமாக இருக்கலாம், கஷ்டப்படுவாங்கன்னு தெரியும். ஒரு 5000 கொண்டு போய் கொடுப்போமே, மனம் வருகிறதா? இல்லையே. நிறைய பேர் பள்ளியாசல் வெளியே வந்து நிற்பாங்க, உதவி தாங்க, என் மகனுக்கு ஆப்ரேஷன், கணவருக்கு முடியலை, ஒரு 50 ரூபா கொடுக்கறதுக்கு மனம் வருகிறதா? நிறைய ஊர்களில். அப்போ தான் தேர்றது, எந்த நோட்டு பழசாக இருக்குது, 10 ரூபா நோட்டு இல்லையா, எந்த நோட்டு 20 ரூபா பழசாக இருக்குது, அதுலேயும் 5 ரூபா சில்லறை ஏதாவது கிடக்கா? 5 ரூபா ரொம்ப அதிகம்ல, 1 ரூபா போதுமே. நாம் கணக்கு பார்த்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் அல்லாஹ் இன்னும் நம்ம விஷயத்தில் கணக்கு பார்த்து கொடுக்க ஆரம்பிக்கலை. அல்லாஹ் மட்டும் நம்மளை மாதிரி நாம் பிற அடியார்களுக்கு கொடுப்பதற்கு கணக்கு போட்டு கொடுக்குற மாதிரி, பார்த்து பார்த்து செலவழிக்கிற மாதிரி அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுப்பதில் பார்த்து பார்த்து கொடுக்க ஆரம்பித்து விட்டால் நம்முடைய கதி என்ன? இது நாம் சம்பாதித்ததா? என் பாக்கெட்டில் 200 ரூபா இருக்குன்னா இது நான் சம்பாதிச்சதா? இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது இல்லையா? இன்னொரு அடியார் உதவி என்று வருகிறார் என்றால் அவர் யார்? அவரும் அல்லாஹ்வுடைய அடியார் இல்லையா? அவர் முஸ்லீமோ, ஹிந்துவோ, கிறிஸ்தவரோ, யூதனோ, யாராக வேணாலும் இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய படைப்பு என்று வருகிற போது உதவி செய்யணும், தர்மம் செய்யணும். தர்ம சிந்தனை உள்ளவர்கள் வயல் என்கிற நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற்றவர்கள். தர்ம சிந்தனை இல்லாதவர்கள் தொழுது பிரயோஜனம் கிடையாது, குர்ஆன் ஓதி பிரயோஜனம் கிடையாது. அதனால் தர்மத்தை பற்றி நிறைய பேசலாம். உங்களை சிந்தனையில் வைப்பது எவ்வளோ, ஒரு நாளைக்கு இவ்வளோ தர்மம் செய்வேன், ஒரு 100 ரூபா, ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபா. திடீர்னு பைக்கில் போய் விழுந்துட்டேன்னு வைங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளோ செலவாகும் தெரியுமா? அல்லாஹ் அந்த செலவையெல்லாம், அந்த முசீபத்துகளை எல்லாம் நமக்கு வராமல் ஆக்கணும்னா தர்மம் செய்யுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரத்துல் பலா வ ரத்துல் கலா, அஸ்ஸதகத்து ரத்துல் பலா வ ரத்துல் கலா. தர்மம் செய்வது என்பது சோதனையை நீக்கும், விதியை கூட மாற்றும்.
60 வயசில் ஹாஜியார் மவுத்து அப்படின்னு அல்லாஹ் எழுதிட்டான்னு வைங்க. ஆனால் இவர் தர்மம் செஞ்சுட்டே வந்தார்னு வைங்க, 60 அல்லாஹ் 100 ஆக்குவான் அல்லது 70 ஆக்குவான். அவன் நாடிய அளவுக்கு ஆயுளை கூட்டுவான். அதுதான் தர்மம் என்பது சோதனையை நீக்கும் ஒன்று. ரெண்டாவது நம்முடைய விதியையும் மாற்றும். அதனால் தர்மம் அனைவரும் செய்வோம். முடிந்த அளவுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அவன் கொடுத்த ரிஸ்கிலிருந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மேன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி. அஸ்ஸலாமு அலைக்கும்.